ஹாய் வணக்கம். என்னுடைய நேம் கருணை பிரகாஷ். டீம் பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக சென்னையில் இருக்கேன். அண்ட் 2013 பாஸ்ட் அவுட் அலுமினி ஆஃப் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். அருமையான டாபிக், த பெஸ்ட் ஐடியாஸ் டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத ஒரு டாப்பிக்கில் ப்ரெசென்ட் பண்ணல ரொம்ப ஹாப்பி. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. வேகமாக நம்ம சம்பாதிக்கணும், வேகமாக நம்ம கற்றுக்கணும், வேகமாக ஒரு அச்சீவ் பண்ணணும்னு பயங்கரமான ஒரு ஓட்டத்தை நோக்கி தான் ஒவ்வொரு பர்சனும் இருக்காங்க. ஈவன் எஜுகேஷன் சிஸ்டம்லையும் அடுத்து என்ன புது டெக்னாலஜி, நிறைய விஷயங்கள் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும். எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, திஸ் இஸ் த ஒன் மெயின் ரீசன் வி ஹாவ் டு ரன் சேசிங் சம்திங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இப்போ நம்ம சேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து வச்சாலும் அதில் ஏஐ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். காலேஜஸில் ஏஐ தான் பூம் ஆகிட்டு இருக்கு. ஏஐ தான் ரொம்ப டிமாண்டான ஒரு கோர்ஸ். ஏஐ படித்தா வேலை இருக்கும்ட்டு எங்கிருந்து கேட்கக்கூடிய குரலும் ஏஐன்னு இருக்கும். இன்னைக்கு நாம பல விஷயங்கள் முன்னாடி செஞ்சுட்டு இருந்த விஷயங்களை இன்னைக்கு ஏஐ ஈஸியாக சுலபமாக செஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஏஐ கொடுக்க முடியாதது அப்படின்னு பார்க்கும்போது ஏஐ வந்த பின்னாடி இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்திலையும் சரி, நம்மளுடைய கலாச்சாரத்திலையும் சரி, நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி, ஏஐ பற்றி அதிகமாக இருக்கும் பொழுது பாசமும் அன்பும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம போட்டிருக்கோம், நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, ஏஐ வந்த பின்னாடி நம்மளுடைய அன்பு பாசம் எப்படி இருக்கு, ஒருத்தங்க கூட வைக்கக்கூடிய மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கு, அண்ட் ஒரு சேலஞ்சஸ் வரும்போது அதை எப்படி அடாப்ட் பண்றோம், இதெல்லாம் ஏஐ வந்த பின்னாடி அதிகமாயிருக்கா கம்மியாயிருக்கா? இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தினால, ஏஐ டெக்னாலஜினால நம்ம வேலைகள் கம்மியாகுது, ஆனா ரிலேஷன்ஷிப்பும் நம்மளுடைய மனநிலையும் எப்படி ஆக்கப்படுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை நமக்குள்ள கேட்கிறோம். ஏன்னா ஏஐ நாம தான் வளர்த்தணும், ஆனா ஏஐ நமக்கு தெரியாம நம்மை முழுங்கி கொண்டு இருக்குது. அதாவது அதுக்கு அடிமையாயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணுங்காட்டி நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம பாசமா வைக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஏஐ நம்மளை நமக்கு தெரியாமலே முழுங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்காகத்தான் இந்த ஒரு அருமையான ஸ்லைடு. ஏஐ நாம தான் வளர்த்துற ஒரு ப்ரோக்ராம் தான் டெவலப் பண்றாரு, ஆனா அவர் ஏஐக்கு அடிமையாயிட்டு ஒரு அன்புக்கும் பாசத்துக்குமாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப இதுக்கான ஒரு விஷயம்தான், நம்ம டெக்னாலஜி என்னதான் வளர்ந்தாலும் நாம ஒரு கேம் அப்படிங்கிறது மூலமாக அதை பேலன்ஸ் பண்ணணும். நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல கேம் அப்படிங்கிற விஷயம் வரணும். அதுக்கு தாங்க பிசிக்கல் கேம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும், கிரிக்கெட் வாலிபால்லாம் இருக்குன்னு சொன்னாலும், எல்லாரும் விளையாடுற மாதிரியான ஒரு கேம் பேஸ்டு ஒரு ப்ரோக்ராமை நாம பார்ட்டிசிபென்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும் பொழுது நம்ம டெக்னாலஜி கூட சேர்ந்து பிசிக்கலா மென்டலா இன்வால்வ் ஆகக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த கேம் அப்படிங்கிறத நம்ம ரெகுலரா நம்ம கார்பரேட்ஸில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டத்திலையும் இது சிஸ்டமேட்டிக்கா நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். கேம் விளையாடும் பொழுது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது, ஏஐல அக்செப்டன்ஸ் வராது. ஏஐல நம்மளால நிறைய டெக்னாலஜி பத்தி புரிஞ்சுக்க முடியும், ஆனா அக்செப்டன்ஸ் மைண்ட் செட்டு கேம் விளையாடும் போது தோத்தாலும் ஏத்துக்கக்கூடிய பக்குவம், கிடைக்கலனாலும் ஏத்துக்கூடிய பக்குவம் ஒரு கேம்ல இருந்து வரும். என்ன அப்படிங்கும் போது ஒரு ஒரு தோத்தா அவங்கள திட்டுவாங்க, அது இல்லாம இது பரவாயில்லைன்னு ஏத்துக்கக்கூடிய பக்குவமாக இருக்கலாம். ரெண்டு பேரும் ஜெயிக்கலாம், வின் மைண்ட் செட்டா இருக்கலாம். மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டு, ரெஸ்பெக்டிங் த பீப்புள். நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட்டோடைய இது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குன்னா டெக்னாலஜியினுடைய பாதிப்பு தான். அப்ப இதை சரி பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்பெக்ட் அதர்ஸ் கூட நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேம்ஸ் மூலமாக அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு எளிமையான எஜுகேஷன் சிஸ்டத்தில் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த கேம் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி பார்த்துக்கணும், எனக்கு ஆன ஒரு வேலையை எனக்கான சந்தோஷத்தை நான் தான் தீர்மானிக்கணுங்கிற ஒரு பொறுப்பு இந்த கேம் மூலமாக அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இந்த கிட்ஸு கிண்டர் கார்டன்லேருந்தே நம்ம குழந்தைங்களை பார்க்கும் பொழுது என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் பிசிக்கலா இன்வால்வ் ஆகிற மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காலேஜ்லயும் ஸ்கூல்லையும்
அதுக்கு அடுத்த படிப்புலையும் சரி கேம் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டு நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி. ஏன் இவ்வளவு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கார்ப்பரேட்ஸில் நம்ம நிறைய ஆக்டிவிட்டி பேஸ் எல்லாம் பண்ணுறோம். நம்ம டீம் பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணும் பொழுது டெக்னாலஜியால் சொல்லி புரிய வைக்க முடியாத விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பலது இருக்குது. ஈகோ ஏன் வந்துச்சு, ஏன் நமக்கான ஒரு சந்தோஷத்தை நம்மளாலே அடைய முடியும் அப்படிங்கிற பல கேள்விகளுக்குண்டான விடை அந்த கேமில் கிடைக்காது. நம்ம கார்ப்பரேட்டில் பண்ணக்கூடிய அதே சிஸ்டத்தை நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் கொண்டு வரணும். எப்படி? சரிங்க, இந்த கேம்லேருந்து என்ன தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, லைஃப்னா என்ன, பேசிக்காக லைஃப்பை பற்றி சொல்லித்தராது. லைஃப்னா என்னங்கிறது கேம்ஸ் மூலமாக, ஃபிசிக்கல் கேம்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரிலேஷன்ஷிப்புடைய இம்பார்ட்டன்ஸு அண்ட் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் என்ன கிடைக்குங்கிற விஷயங்கள், இது எல்லாமே இருக்கும்போது உண்மையான வாழ்க்கையினுடைய அடிப்படை ஸ்ட்ராங் ஆகுது, நம்ம க்ரோத் கிடைக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி இதை பண்ணுறது அப்படின்னா, லைஃப் கோச்சை ஒரு நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை லைஃப் கோச்சுன்னு ஒருத்தர் இருக்கணுங்க. நம்ம முன்னாடியெல்லாம் மென்டாரோ இல்லை வந்து ஆசான் குரு அந்த மாதிரி நிறைய இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் டெக்னாலஜி ரிலேட்டடான டீச்சர்ஸ் இருக்காங்களே ஒழிய லைஃபை பற்றி பேசக்கூடிய மனிதர்களும் அங்கே கம்மியாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். மந்த்லி செஷன், அதாவது லைஃப் ரிலேட்டடான செஷன் அவங்களுக்கு பண்ணுறது, கவுன்சிலிங், அது ஏதோ ஒரு விஷயம், அது எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம இன்வால்வ் பண்ணணும். டீம் பில்டிங்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும். இப்போ நிறைய கார்ப்பரேட்ஸ்லையும் டீச்சர்ஸ்க்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது மூலமாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். அதே நேரத்தில் நிறைய புரிதல்கள் ஏற்படும். அண்ட் மென்டல் வெல்பீயிங் ப்ரோக்ராம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் மேண்டேட்டரியாக கொண்டு வர்றது தான் நம்மளுடைய அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உண்டான விஷயமாக இருக்கும். ஏஐ வரும்போது ஒரு பக்கம் க்ரோத் ஆனாலும் பல பேர் பைத்தியமாக சுற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இதை பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை எஜுகேஷன் சிஸ்டத்தில் இன்வால்வ் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை முக்கியமாக இது டீச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, டீச்சர்ஸ்க்கு இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கண்டிப்பாக நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். என்னதான் டெக்னாலஜி பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருந்தாலும் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மைண்டை பேலன்ஸாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா டெக்னாலஜி நம்ம முழுங்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மளுடைய எண்ணங்கள் ரீதியாகவும் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கெல்லாமே ஈடுகட்டுற மாதிரியான நம்ம ஃபிசிக்கலான ஒரு மென்டல் எபிலிட்டியோடு இருந்தால் தான் நம்மளால் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்னதான் ஏஐ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுடைய மென்டல் வெல்பீயிங் ரொம்ப பார்த்துக்கிறதுக்காக நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு கேம் பேஸ்டு ப்ரோக்ராமை நம்ம சிஸ்டத்தில் இணைக்கிறதன் மூலமாக அதை பேலன்ஸ் பண்ண முடியும், லைஃப்பையும் ஸ்மூத்தாக பண்ண முடியும். என்னுடைய நேம் கர்ணை பிரகாஷ், 2013 பாஸ்ட் அவுட் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ டீம் பில்டிங் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைத்த புரிதலை தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் இணைக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி.